வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரத்துல கூட பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்களுடைய மறுவாழ்வு பற்றி பார்த்தோம். தொடர்ந்து அதை பற்றி பார்க்கும்படியாக நம்ம மத்தியில ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் மிஸ் பிளெஸி அவங்க வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். கடந்த வாரத்துல கூட இந்த ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு பற்றி பேசுனீங்க. இப்ப நீங்க ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருக்கறனால உங்களோட பங்கு என்னங்கறதையும் சொன்னீங்க. சோ இன்னும் கொஞ்சம் அதை பத்தி டீடைலா சொல்றீங்களா? ஓகே. ஸோ இப்போ போன வாரம் நம்ம ஒரு ஃபேஸ்ல என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லி இன் டீடைல்டா பார்த்தோம். அக்யூட் ஃபேஸ், சப் அக்யூட் ஃபேஸ், கிரானிக் ஃபேஸ். அக்யூட் ஃபேஸ்னா ஃபர்ஸ்ட் 3 நாள் ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 3 நாள் என்ன மாதிரியான சிகிச்சைகள்லாம் கொடுப்போம். சப் அக்யூட் ஃபேஸ்ல 3வது நாள்ல இருந்து 6 மாசம் வரைக்கும் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் என்னென்னலாம் கடைபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ கிரானிக் ஃபேஸ்னா 6 மாதத்துக்கு அப்புறமா. இப்ப இந்த ஸ்டார்டிங்ல ஒண்ணு நான் சொல்லியிருந்தேன், பொசிஷனிங் அண்ட் பெட் மொபிலிட்டி. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பேஷண்ட் ஸ்ட்ரோக் அவங்க சர்ஜரி எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா படுத்த படுக்கலே ஆயிடுவாங்க, பெட் ரிட்டனா ஆயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கவங்க ஒரே பொசிஷன் ஒரே மாதிரியான நிலையில இருக்கும் போது அவங்களுக்கு புண்ணு வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெஷர் சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்ட்ரோக் பேஷண்ட் மட்டும் இல்ல, வேற எந்த கண்டிஷன்ஸ், வேற எந்த மாதிரியான பிரச்சனைகளா இருந்து பெட் ரிட்டனா இருந்தா இப்ப சொல்ல போற விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்ன்னு வரும்போது பெட் மொபிலிட்டின்னு சொன்னோம். பெட் மொபிலிட்டினா இப்ப நேரா படுத்திருக்காங்க, சுப்பைன் பொசிஷன் சொல்லுவோம். நேரா படுத்திருக்காங்க. இப்ப அவங்கள 1 hour ஒன்ஸ் பொசிஷன் மாத்தணும். இப்ப நேரா படுத்ததுல இருந்து ஒரு சைடா, இப்போ ஒண்ணு ரைட் சைடா திரும்பி படுக்கணும், இல்ல லெப்ட் சைடா திரும்பி படுக்கணும். ஒரு சில பேர் குப்பரை படுக்க ஆசைப்படுவாங்க. சோ இது எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இப்ப அவங்க லெப்ட் சைடா திரும்பி படுக்கிறாங்கன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் பில்லோஸ் வைக்கணும், அண்ட் இப்ப காலுக்கு நடுவுல பில்லோஸ் வைப்போம். ஏன்னா அந்த இடத்துல டைட்னஸ் வராம இருக்கிறதுக்காக, அண்ட் மசில்ஸ் இன்னும் வீக் ஆகாம இருக்கிறதுக்காக. சோ அது மட்டும் இல்லாம இப்ப லெப்ட் சைடு நல்லா இருக்க சைடு, அதனால அந்த சைடு திரும்பி படுக்கிறாங்க. ரைட் சைடு ப்ராப்ளம் இருக்கு, அஃபெக்டட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைடும் படுக்கிறதுக்கு விரும்பினாங்கன்னா அந்த சைடு திருப்பி படுக்க வைக்கணும். அதுலயும் பில்லோஸ் தலையில எங்கெல்லாம் வைக்கணும்ன்ற விஷயமும் இருக்குது. சோ இது என்ன பண்ணும்னா பெட் சோர்ஸ் பிரிவென்ட் பண்ணும். அது இல்லாம அவங்களுக்கு வரப்போற டைட்னஸோ, மசில் டைட் ஆகுறதோ, அண்ட் அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகுற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணும். தென் பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் ஒன்னு சொல்லி பார்த்தோம். சோ பாசிவ் மூவ்மெண்ட்ஸ்னா என்னன்னா, பேஷண்டால அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது. இன்னொருத்தர் சப்போர்ட்டோட அவங்களோட ஒரு ஜாயிண்ட்லயுமே நம்ம மூவ்மெண்ட் பண்ணுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பேஷண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு, அதாவது இடது பக்கம் உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா லெஃப்ட் ஹெமிப்ளீஜியா. இப்போ அவங்களோட ஒரு ஜாயிண்ட் ஷோல்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஷோல்டர் புடிச்சு அதோட மூவ்மெண்ட், கை மேல தூக்குறது, கை கீழே இறக்குறது, கை உள்ள கொண்டு போறது, வெளியில கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் எல்போ, முட்டி. சோ அங்க புடிச்சு அங்கேயுமே மடக்கிறது, கை முட்டி மடக்கிறது, முட்டி நீட்டுறது, இது எல்லாமே ஒருத்தரோட சப்போர்ட்ல அவங்க பண்ணுவாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல தெரபிஸ்ட் பண்ணி விடுவோம். ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு அது அந்த 3 நாள் பீரியட் பார்த்தோம்ல, அவங்க மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபிளாப்பியா இருக்கும் போது இது பண்ணுவோம். இப்ப ரொம்ப வீக்கா இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுவோம். மசில்ஸ் எல்லாம் இறுகி போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டைட்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப புடிச்சு இழுத்தோம்னா மசில்ஸ் எல்லாம் கிழிஞ்சு போறதுக்கோ டியர் ஆகிறதுக்கோ சான்ஸ் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுவோம். சோ இந்த பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் ஒரு ஜாயிண்ட புடிச்சு அவங்களோட மூவ்மெண்ட் எல்லாம் நம்ம தெரபிஸ்ட் பண்ண உடனே, இப்போ கேர்டேக்கர் யாரு, பேஷண்டோட ஃபேமிலில இருக்க ஒரு நபரா இருக்கலாம், இல்ல அவங்கள பாத்துக்கிறதுக்கு பேஷண்ட் ஃபேமிலில இருந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். சோ அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவையாவது இந்த பாசிவ் மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஒரு ஜாயிண்ட புடிச்சு அந்த ஜாயிண்ட்டுக்கு எப்படி நம்ம பண்ண சொல்றோமோ, தெரபிஸ்ட் எப்படி பண்ண சொல்றாங்களோ அதே மாதிரி பண்ணணும். இப்ப கைக்கு மட்டும் கிடையாது, கால் பகுதிக்கும், கால் மேல தூக்குறது, கால் கீழே இறக்குறது, கால் முட்டி மடக்கிறது, கால் முட்டி நீட்டுறது. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க நேரா படுக்கிறாங்கன்னா அவங்களோட பாதம் இப்படி இந்த மாதிரி பொசிஷன்ல வச்சுட்டு அங்க ஒரு பில்லோ வச்சிருவோம். இது எதுக்குன்னா ஃபுட் டிராப்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இப்படி ஃபுட் டிராப் ஆயிடுச்சுன்னா அவங்க சரியாயி வரும்போது நடக்கிறதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்டிஸ் இருக்கும். சோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் இந்த பெட் மொபிலிட்டியும் சரி பாசிவ் மூவ்மெண்ட்ஸும் பண்ணுவோம். இதுக்கப்புறம் சப் அக்யூட் ஃபேஸ்ல வரும்போது பேஷண்டோட இன்வால்வ்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடும், கேர்கிவரோட சப்போர்ட் தான் இருக்கும். சோ பேஷண்ட் ஆக்டிவா இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ இப்ப பெட்ல சப்போர்ட்டோட திரும்பி படுத்தாங்கல்ல, இப்ப சப்போர்ட் இல்லாம அவங்களே திரும்பி படுக்க சொல்லுவோம். அண்ட் இப்ப சைடு கம்பி புடிச்சு நேரா உட்கார்றது, கால் நீட்டி உட்கார்றது, கால் மடிச்சு உட்கார்றது, அண்ட் அப்படி உட்காரும் போதே ரீச்சிங் ஆக்டிவிட்டிஸ். இப்ப அஃபெக்ட் ஆன சைடும் இப்போ லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆயிருக்கு, ரைட் சைடு அன்அஃபெக்ட் ஆயிருக்குன்னா 2 கையும் சேர்த்து
கிளாஸ் ஹேண்ட் ஆக்டிவிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். 2 கை கோர்த்து முன்னாடி ஒரு பொருள் வச்சுட்டு அதை வந்து பிடிக்க சொல்லுவோம். அது வேற வேற டைரக்ஷன்ஸ்ல காட்டுவோம். அதுக்கப்புறமா வெறும் அஃபெக்டட் சைட்ஸ், எந்த சைடு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த சைடு மட்டும் தொட சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இவ்ளோ ரேஞ்சில வச்சுட்டு பேஷண்ட் பிடிக்க சொல்றேன்னா அவங்க இந்த அளவுக்கு ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்போ இங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் ரேஞ்ச் மேல தூக்குவேன். சோ ஒரு ரேஞ்சா நான் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ஃபுல் ரேஞ்ச், இப்ப ஷோல்டர் வந்து 180 டிகிரி ஃபுல்லா வரணும்னா அந்த 180 டிகிரிக்கு நான் ஸ்பிளிட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டிஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அது இல்லாம ஏடிஎல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம். சோ இப்ப இந்த ரீச் பண்ற ஆக்டிவிட்டிஸே நான் சும்மா ஒரு பொருள் கொடுக்காம ஒரு வாட்டர் பாட்டில் ரீச் பண்ணுங்க, முன்னாடி இருக்க டவலை ரீச் பண்ணுங்க, இப்ப அந்த டவல் எடுக்கிறீங்கன்னா எடுத்து உங்க ஃபேஸ வைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஃபங்க்ஷனல் டாஸ்காவும் ஆச்சு, அவங்களோட மசில் மூவ்மெண்ட்டுமே இம்ப்ரூவ் ஆச்சு. சோ இது வந்து சப்அக்யூட் ஃபேஸ்ல பார்த்தோம். தென் காக்னிஷன் பார்க்கும்போது கொடுக்குற ஆக்டிவிட்டீஸ்லயே வந்து அட்டென்ஷன் இம்ப்ரூவ் பண்றது, கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்றது, பிளஸ் அவங்களுக்கு பிடிச்ச விதமான ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட் பண்றது சொன்னோம்ல. தென் ஹேண்ட் ஃபங்க்ஷன் ட்ரைனிங் சொன்னோம். ஸோ ஹேண்ட் ஃபங்க்ஷன்ல பார்த்தோம்னா வந்து ஜென்ரலா ஒரு பால் கொடுத்துருப்பாங்க. நீங்க ஸ்ட்ரோக் பேஷண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்டை சும்மா இருக்க விடாம ஸ்பீஸ் பண்ண சொல்லுவாங்க. தென் கிளேஸ் கொடுத்து அதை புல் பண்ண சொல்றது, கிளிப்ஸ் போட சொல்றது, அப்படிலாம் போடும்போது இந்த ஃபைன் ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் ஆகும். தென் இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. கிரானிக் ஃபேஸ் பத்தி பார்த்தோம்ல. கிரானிக் ஃபேஸ்ல வந்து என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் ஒரு விஷயம் சொல்லிடுவோம். ஸோ என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன்னா என்னன்னா அவங்களோட சுற்று வட்டாரம். இப்போ மோஸ்ட்லி அவங்க வந்து வீட்டுல இருப்பாங்க. ஸோ அப்போ உங்க வீட்டுல அவங்க எப்படி தனித்துவமா செயல்படுறதுக்கு என்ன மாதிரியான அடாப்டேஷன், என்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் மூலமா, ஒரு கருவி மூலமா அவங்கள சப்போர்ட் பண்ண வைக்க முடியும்ட்டு, அதுதான் வந்து கிராப் பார்ஸ்ன்னு சொன்னேன். இல்லைன்னா ரெயில்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ரெயில்ஸ் கிராப் பார்ஸ் எல்லாம் எதுக்குன்னா இப்போ அவங்க வந்து உட்கார்ற பொசிஷன்ல ஒரு சப்போர்ட் ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் இப்போ ட்ரெஸ்ஸிங்னு வரும்போது நிறைய அசிஸ்டிவ் டிவைசஸ், அடாப்டிவ் டிவைசஸ் சொல்லுவோம். சோ இது எல்லாமே வந்து கருவிகள், அவங்க அந்த வேலை செய்யறதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற விஷயம். சோ இப்போ அசிஸ்டிவ் டிவைஸ்ல பட்டனிங் எய்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஷர்ட் போட்டுட்டாங்க, பட்டன் போடணும். இப்போ பட்டன் போடும்போது ரொம்ப நுணுக்கமா இருக்கணும். ஒரு கையில பிடிக்கணும், இன்னொரு கையில பட்டன் உள்ள விடணும். சோ அங்க டிஃபிகல்ட்டா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு வெல்க்ரோஸ் மாதிரி மாத்தி கொடுக்கலாம். சோ அப்ப ஸ்டிக் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கும். இப்ப அப்படியே அவங்க பட்டன் போட விரும்புறாங்கன்னா அதுக்கு ஒரு எய்ட் இருக்கு, ஒரு மெஷின் மாதிரி இருக்கும். சோ அப்ப அவங்க வந்து சின்னதா இந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த பட்டன்ஸ் வந்து போட்டுக்க முடியும். அதே மாதிரி சாக்ஸ் போடுறதுக்கு தனியா ஒரு எய்ட்ஸ் இருக்கு. அது வந்து அவங்க சப்போர்ட்டோட பண்ணும்போது இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு பெட்டர் ஆகும். தென் இஃப் இன்கேஸ் அவங்க வந்து ஓல்டேஜ் பீப்புளா இருக்காங்கன்னா வந்து ஒர்க் அதிகமா இருக்காது. ஸோ இப்போ ஃப்ரீ டைம் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஃப்ரீ டைம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால மெனக்கிட்ட அவங்க எதுவும் ஒரு எக்ஸசைஸோ வேலை செய்ய விரும்ப மாட்டாங்க. ஸோ அங்கதான் நம்ம வந்து லீஷர்னு ஒரு காம்பனண்ட்டை இன்க்ளூட் பண்றோம். ஸோ லீஷர்னா என்னது? அவங்க சும்மா இருக்க நேரத்துல செய்யற வேலைகள். அது யூஸ்வலி போன் பாக்குறது, டிவி பாக்குறதுன்னு முடிஞ்சிருது. பர்பஸ்ஃபுல் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் பண்றது கம்மியாயிடுது. ஸோ இப்போ அந்த பேஷண்ட் ஓல்டர் பேஷண்டா இருக்காங்க, வயசானவங்களா இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்ல ரொம்ப விருப்பம் இருக்கு? இப்போ கார்டனிங் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு புத்தகம் படிக்கிறது, படம் வரைகிறது, இல்ல நண்பர்களோட பேசிட்டு இருக்கிறது. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல எது அவங்களுக்கு ரொம்ப ப்ரிஃபரபிளா இருக்கோ, எது அவங்க விருப்பப்படுறாங்களோ அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம ஸ்கெடியூல் பண்ணி அதை அவங்க கொடுக்கும்போது பர்பஸ்ஃபுல்லாவே அவங்களோட லைஃபும் இருக்கும், இண்டிபெண்டன்சியுமே ப்ரமோட் ஆகும். ஸோ ஒரு ஓட்டியா 3 காம்பனண்ட்டை நாங்க வந்து ட்ரீட் பண்ணுவோம். ஏடிஎல் அன்றாட வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்கள், ஒர்க். இப்போ மிடில் ஏஜ் காரங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பா திருப்பி பேக் டு ஒர்க் போகணும். இப்ப இஃப் இன்கேஸ் அந்த ஃபேமிலியில வந்து ஃபாதர், அப்பா, அம்மா, பசங்க இருக்காங்க, அதுல அந்த அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அவங்களோட பினான்சியல், அவங்க வருமானம், அது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். இப்ப அவங்க கண்டிப்பா திரும்பி வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணும்ன்ற சுச்சுவேஷன் வரும்போது ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன். சோ இத பத்தியும் நான் டீடைல்டா சொல்றேன். ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன்ல என்னன்னா திரும்ப அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை எப்படி ஒரு வேலைக்குள்ள நம்ம வந்து ஃபிட் பண்ண வைக்கிறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் மேனேஜரே நம்ம எடுத்துக்கிட்டோமா, இப்ப அந்த பேங்க் மேனேஜர் வந்து 6 months ஆஃப் டியூரேஷன்ல அன்றாட வேலைகள் செய்ய ரெடி ஆயிட்டாங்க. அவங்கள பாத்துக்கிற விஷயம் வந்து செல்ஃபா இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்ப நெக்ஸ்ட் பகுதியா பார்க்கும்போது ஒர்க். இப்ப வேலையில எப்படி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பேஷண்டோட கரண்ட் எபிலிட்டிஸ் என்ன, பிசிக்கல் எபிலிட்டிஸ் என்ன, மசில் மூவ்மெண்ட், நடக்கிறது, பேசுறது, அதெல்லாம் எப்படி இருக்கு, அது இல்லாம வந்து
திரும்பி அவங்களால இந்த வேலைக்குள்ள போய் ஃபிட் ஆக முடியுமா அப்படின்றத பத்தி யோசிப்போம். தென் பேஷண்ட்டுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இப்ப ஸ்ட்ரோக் வந்து சரியாயிடுச்சு, திருப்பி நான் அந்த பேங்கிங் மேனேஜிங் அந்த ஃபீல்டுலயே போறதா, இல்ல எனக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு, நான் அதுல இருந்து வேற வேலைக்கு ஸ்விட்ச் ஆன் பண்றதா, வேற வேலைக்கு மாறலாமா அப்படின்றத யோசிக்கிறது. தென் அந்த வேலைக்கு அவங்க திரும்பி போறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா இப்ப அவங்க கொஞ்சம் டியூரேஷன் வந்து ஸ்ட்ரோக் வந்து பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது கண்டிப்பா அந்த பொசிஷனுக்கு வேற ஒரு ஆள் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த பொசிஷன் இப்ப அவங்க ஆல்ரெடி வேலை செஞ்ச பதவி இருக்குதா அப்படின்றத பார்ப்போம். சோ இதெல்லாம் தீர்மானிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பேஷண்டோட ஒர்க் பிஹேவியரல் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ பிசிக்கல் ஸ்கில்ஸ் பார்த்தோம், மசில் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியுதா, நடக்க முடியுதா, பேச முடியுதான்னு பார்த்தோம். தென் காக்னிஷன் பார்க்கும்போது எவ்வளவு நேரம் அவங்களால நுணுக்கமான வேலைகள், ஒரு விஷயம் அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 10 to 20 minutes எப்படி இன்வால்மெண்டோட இருக்காங்க, அதை பத்தி எல்லாம் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து அது இல்லாம இந்த மத்த ஸ்கில்ஸ் இருக்கும்ல, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இப்போ கம்யூனிகேஷன் டிஃபிகல்டிஸும் வரும் நம்ம பார்த்தோம். அதுவுமே அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியரா ஆயிடக்கூடாது. அவங்க வந்து மேல இருக்க சுப்பீரியர், அவங்களுக்கு மேல் பதவியில இருக்கவங்க கூடயும் கம்யூனிகேட் பண்ணணும், கூட இருக்க எம்ப்ளாயிஸ் கூடயுமே கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இப்போ அந்த பேசுறதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்ஸா நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ப்ரீவியஸ்ல என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு, அதுல இருந்து எப்படி அவங்க ரெக்கவரி ஆயிருக்காங்க, திருப்பி அந்த வேலைக்குள்ள போக முடியுதா, வேலையில போறதுக்கான ஸ்கில்ஸ் இருக்கான்ட்டு. இப்போ ஒருவேளை அவங்க இல்ல, எனக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு வேற மாதிரியான வேலைகள் வந்து நான் இன்வால்வ்மெண்ட் ஆகணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவங்களோட பிரசன்ட் ஸ்கில்லுக்கு, இப்போ அதுவே வந்து நம்ம பேங்க் மேனேஜரா இருக்கிறவர் வேற மாதிரியான வேலைகள் எனக்கு வேணும், இப்போ அவங்க கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. சோ அப்போ அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேற வேலை ஆப்ஷன்ஸ் இருக்கா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துட்டு இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் அதுல அவர் ஃபிட் ஆவாரான்றது திருப்பி அனலைஸ் பண்ணுவோம். தென் இவங்க இந்த புரோட்டோகால நம்ம செட் பண்ணதுக்கு அப்புறமா எந்த இடத்துல அவங்க வேலை பார்க்க போறாங்களோ அங்க ஆஸ் அ ஓடி போய் அந்த சுச்சுவேஷன், அவங்களோட சீட்டிங் எப்படி இருக்கு, அவங்க எப்படி வந்துட்டு போவாங்க, இப்ப அவங்க உட்கார்ந்து இருக்க இடத்துல இருந்து இப்போ கேண்டீன் போறாங்கன்னா அங்க எப்படி நடந்து போவாங்க, இப்ப அங்க நடந்து போற பகுதியில வந்து ஏதாவது அப்டிகல்ஸ், ஏதாவது மேடு இருக்கு, பள்ளம் இருக்குன்னா அதை எப்படி அவங்க கடந்து போவாங்க, இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவோம். பண்ணி முடிச்சுட்டு இவங்களுக்குன்னு ஒரு இன்டர்வென்ஷன் புரோட்டோகால் செட் பண்ணுவோம். இப்ப ஜென்ரலான இன்டர்வென்ஷன் பார்த்தோம், அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுறது அண்ட் ஒரு காம்பனன்ட் எப்படி நம்ம அட்ரஸ் பண்ணி தெரப்பி கொடுப்போம் சொல்லிட்டு. இப்ப ஸ்பெஷலா ஒர்க்னு வரும்போது ஒர்க்குக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். இப்ப ப்ரீ ஒகேஷனல் ஸ்கில்ஸ் தான் பார்த்தோம், அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் பிஹேவியரல் ஸ்கில்ஸ் பத்தி பார்த்தோம். இப்ப தேர்ட் ஃபேஸ் வந்து ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். சோ இந்த ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன்ல தான் மெயின் ஃபேஸ். இப்ப அந்த பேஷண்ட்டை வந்து திருப்பி ஜாப்குள்ள வந்து நம்ம உள்ள ஃபிட் பண்ண போறோம். இப்ப அந்த ஜாப்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னு செடன்ட்ரி, உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்கறது, இந்த ஐடி எம்ப்ளாயிஸ், இந்த மாதிரி அவங்களுக்கு பிசிக்கல் டாஸ்க், எழுந்து நடக்கிறது, நிறைய வெயிட் தூக்குற விஷயங்கள் இருக்காது. அதுவே வந்து ஒர்க்கர்ஸா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டிட வேலைக்கு போறவங்க இல்ல டிரைவர்ஸா இருக்காங்கன்னா அவங்களோட ஒர்க் மாறும். சோ இப்ப அந்த ஒர்க்கே வந்து செடன்ட்ரி ஒர்க்கு, அப்புறம் ஹெவி ஒர்க்கு, லைட் ஒர்க்குன்னு ஸ்பிளிட் பண்ணுவோம். இது எதை வச்சு ஸ்பிளிட் பண்றாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வெயிட், எவ்வளவு அளவுக்கு வந்து அவங்க வெயிட் தூக்கி வேலை செய்யறாங்களோ அதை பொறுத்து இது மாறும். அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ற என்வாயன்மெண்ட், ஒர்க் பண்ற சூழல், ஒன்னு நேச்சுரல் என்வாயன்மெண்ட், இயற்கையான சூழல்ல வேலை பாக்குறாங்களா இல்லைன்னா ஒரு ரூம் செட்டப்ல வேலை பாக்குறாங்களா அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு வென்டிலேஷன், காற்று, வெளிச்சம் இதெல்லாம் எந்த அளவுக்கு சஃபிஷியன்டா இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களோட ஆஸ் யூஷுவல் த இம்பார்ட்டன்ட் விஷயம் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், கண்டிப்பா ஞாபக சக்தி நல்லா இருக்கணும், கண்டிப்பா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ், இப்போ ஒரு சின்ன வேலையில வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் வந்துருச்சுன்னா அந்த முடிவுகள் எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப பார்த்தது எல்லாமே வந்து ஒகேஷனல் ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட் எப்படி திரும்ப அவங்களோட வேலையை, அன்றாட வேலைகள் இல்லாம அவங்க வருமானத்துக்கான ஒரு வேலைக்குள்ள எப்படி நம்ம வந்து அவங்கள ஃபிட் இன் பண்றோம்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி பேஷண்டோட இண்டிபெண்டன்ஸ்க்காகவும் வெல்பீயிங்காகவும் ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இப்ப நீங்க சொல்லும் போதே தெரியுது நிறைய விஷயங்களை ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்டா இருந்து நீங்க பண்றீங்க. சோ நீங்க இப்ப கொடுக்குற இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் மூலியமா அந்த பேஷண்டோட பிரெயின்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்குதா? கண்டிப்பா. சோ நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம். இது எப்படி ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இப்போ ஜென்ரலி கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஏரியால இமிடியேட்டா பவர் சப்ளை வரதுக்காக என்ன பண்ணுவாங்க, பக்கத்து ஏரியால இருந்து
இல்ல பக்கத்து ஊர்ல இருந்தோ அந்த கரண்ட் சப்ளை வந்து இமிடியேட்டா கொடுப்பாங்க. இப்ப பிரெயினை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் டெத் ஆயிருச்சுன்னா திரும்பி அதை புதுப்பிக்க வைக்க முடியாது. சோ இப்ப நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணும்னா அந்த டெத்தான செல்ஸை சுத்தி இருக்க ஏரியாவை ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ நம்ம எவ்வளவு திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றோமோ அந்த இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். சோ அந்த ஏரியாவுக்கும் பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கும் கனெக்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இப்ப நம்ம கொடுக்குற ஆக்டிவிட்டியில இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியல, இப்ப மூவ்மெண்ட் பண்ற ஏரியா ப்ராப்ளம் ஆயிருச்சு. சோ அப்ப அதை சுத்தி இருக்க ஏரியா என்ன பண்ணும்னா அந்த வேலையை அதை எடுத்துக்கும். சோ இப்ப நம்ம பண்ண அந்த ஏரியால வந்து என்கிராம்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஒரு கனெக்ஷன், ஒரு ஒயர் மாதிரி, ஒரு சர்க்கியூட் மாதிரி கனெக்ஷன் கிரியேட் ஆகி நம்ம பண்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து அது ஒரு பேட்டர்னா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோ. இப்ப முன்னாடி வரைக்கும் அவங்க அதே வேலையை தான் பண்ணிருப்பாங்க. இப்ப ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறமாகவுமே திரும்பியும் அவங்க அதை பண்ண முடியும். ஏன்னா நம்ம கொடுக்குற விஷயம் பிரெயின்ல போய் ஒரு சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே மேம், இப்ப வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அவங்க வந்து திரும்ப அவங்க பண்ண வேலையை திரும்ப பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதனால வந்து அவங்க மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு, இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியுமா? அவங்களோட ப்ரோக்னோசிஸை நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? எந்த அடிப்படையில தீர்மானிக்கிறீங்க? சோ கண்டிப்பா ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் வந்து பழையபடி நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். ஆனா என்ன விஷயம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரமா வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் ஃபர்ஸ்ட் 6 மாசம் சொன்னோம்ல, அந்த டியூரேஷன்ல எந்த அளவுக்கு அவங்க சிகிச்சை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம நீங்க ப்ராக்னோசிஸ்ன்னு கேட்டீங்க, அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. சோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதை வச்சுலாம் பார்க்கலாம்னா எந்த சைடு அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. நம்ம போன எபிசோட்லயே பார்த்த மாதிரி வலது பக்கம் பிரெயின்ல அடிபட்டுச்சுன்னா இடது பக்கம் வந்து செயல்படாதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இடது பக்கம் அடிபட்டுச்சுன்னா வலது பக்கம் செயல்படாதுன்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கு வந்து ரைட் பிரெயின் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா பாடி அவேர்னஸ் சொல்லுவோம். பாடி அவேர்னஸ்னா வந்து இப்போ வலது கை எது, இடது கை எது, இப்ப அவங்க உட்கார்ந்துருக்காங்க, இந்த பொருள் நான் எடுக்கணும்னா நான் கரெக்டா பிளான் பண்ணி இவ்வளவு தூரம் கை கொண்டு போய் அதை எடுக்கணும். அவங்களுக்கு அந்த ஜட்ஜ் பண்ண தெரியாது, இவ்வளவு தூரம் நான் மூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. நிலை தடுமாற்றம், பேலன்ஸ்ல நிறைய டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். இதுவே லெஃப்ட் பிரெயின் வந்து அடிபட்டிருக்கு, லெஃப்ட் சைடு மூளை அடிபட்டிருக்குன்னா அவங்களுக்கு என்னென்ன டிஃபிகல்டிஸ் இருக்கும்னா எழுத முடியாது, பேச முடியாது. அதுக்கப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசனிங் சொல்லுவோம்ல, இப்ப ஏதாவது ஒரு கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில வந்து நான் யோசிச்சு சொல்லுவேன். இப்ப மேக்ஸ் போடுவோம், இப்ப மேக்ஸுக்கு நிறைய கால்குலேஷன்ஸ் எல்லாம் வரும், அதுக்கு வந்து நம்ம நிறைய லாஜிக்கல் ரீசனிங் வச்சிருப்போம். சோ அதெல்லாம் வந்து அவங்களால சொல்ல முடியாது. சோ இப்போ ரைட் சைடா லெஃப்ட் சைடா அதை பொறுத்து அவங்களோட ப்ராக்னோசிஸ் மாறும். அது மட்டும் இல்லாம இப்ப மேல்ஸ் ஃபீமேல்ஸ், ஆண்கள் பெண்கள், இவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்து அவங்களோட ப்ராக்னோசிஸ் எப்படி தீர்மானிக்கலாம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல ஆண்கள்னு வரும்போது ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது, ஏர்லி ஏஜ்லயே வந்துருது. இப்போ ஒரு 35-40 ஏஜ்லயே ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப பெண்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வயதானவர்களுக்கு தான் ஸ்ட்ரோக் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. இப்ப ஆண்கள்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ஹெல்த், சோ இப்போ எமோஷன் வைஸ் ரொம்ப அவங்க டவுனா இருப்பாங்க, டிப்ரெசிவா இருப்பாங்க, எந்தவித பிரச்சனையும் வெளிக்காட்ட மாட்டாங்க, அதனால அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பாதிக்கப்படும். இப்போ லேடிஸ் பெண்கள்னு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா ஆக்டிவா இருப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஏஜ் காரணமாக இம்ப்ரூவ்மெண்ட் டிலே ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. இது ஒரு வகையா நம்ம ப்ராக்னோசிஸ் சொல்லலாம். மூன்றாவது பாத்துக்கிட்டீங்கன்னா மூளையில எந்த பகுதி அடிபடுது. நமக்கு மூளையில நிறைய பகுதிகள் இருக்கு, ஒரு பகுதிக்கு ஒரு வேலைகள் இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிபிட்டல் லோப்னு சொல்லுவோம். சோ அதுல வந்து கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த பகுதி தான் டேக் ஓவர் பண்ணிக்குது. சோ அப்ப அந்த லோப்ல அடிபட்டுச்சு, இப்ப அந்த ஆக்சிபிட்டல் லோப்ல அடிபட்டுச்சுன்னா கண் பார்வை சம்பந்தமான பிரச்சனைகளும் வரும். சோ இது எல்லாத்தையும் மீன் பண்ணி தான் வந்து அவங்களோட ப்ராக்னோசிஸ் சொல்லுவோம். சோ அந்த சிவியாரிட்டி, எந்த டைம்ல அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்காங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணிருக்காங்களா, அவங்களும் பிராக்டிஸ் பண்றாங்களா, எந்த அளவுக்கு அவங்க மோட்டிவேட்டட் ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பொறுத்துதான் அந்த பேஷண்டோட இம்ப்ரூவ்மெண்ட். சோ இதுல வந்து பேஷண்டோட பங்கும் இருக்கு, தெரபிஸ்டோட பங்கும் இருக்கு அவங்க ப்ராக்னோசிஸ்ல. ஓகே மேம், இப்ப வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தினரே வந்து அவங்களுக்கு ஏதாவது ஈஸியான பயிற்சிகள் அந்த மாதிரி சொல்லி தர முடியுமா? பேஷண்ட்டும் சரி, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்க பேஷண்ட்டை பாத்துக்கிறவங்களும் அவங்க வந்து வீட்லயுமே நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணலாம். சோ நம்ம ஊர்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அவங்களுக்கு ஒரு கை ஒரு கால் செயல்படலன்னா முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க, பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட முடியல, இருங்க நானே சாப்பாடு கொடுத்துடுறேன், உங்களுக்கு இந்த வேலை செய்ய முடியலையா நானே பண்ணி விட்டுறேன்னு. இதனாலவே பேஷண்ட் தானா செய்யறது கம்மி ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலுமே ஒரு தெரபிஸ்டோட சப்போர்ட்டோட
பேஷண்ட்டை பண்ண ஆரம்பிக்க சொல்லணும். இப்போ அவங்க வந்து ஒரு 15 டேஸ் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அன்றாட வேலைகளை பேஷண்டாவே செய்ய வைக்க பழகணும். இஃப் இன் கேஸ் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நிலை தடுமாற்றம் இருக்கு, பயமா இருக்குன்னா இவங்க சூப்பர்வைஸ் பண்ணிக்கலாம், பக்கத்துல நின்று ஹெல்ப் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலைகளையும் பேஷண்ட்டை பண்ண விடணும். அண்ட் இன்னொரு மிஸ்டேக் நம்ம ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா அஃபெக்ட் ஆன சைட கம்ப்ளீட்டா விட்டுருவாங்க. இப்போ லெஃப்ட் சைடு பாதிக்கப்படுது, இடது பக்கம் பாதிக்கப்படுதுன்னா சரி வேணாம், நான் வலது பக்கம் என்னால பண்ண முடியுமே, நான் அதை வச்சே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. அப்படி பண்ண விடக்கூடாது. 2 கையோட மூவ்மெண்ட்டையும் இன்வால்வ் பண்ணணும். இப்போ வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்ந்து வேலை பார்க்க விடணும். அண்ட் ப்ராப்ளம் ஆன கையை வந்து இன்னும் அதிகமா இன்வால்வ் பண்ணணும். அதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் கூட நாங்க யூஸ் பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம்னா வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு நாள்ல ஒரு 15 விஷயத்த பிளான் பண்ணிடுவோம். அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்க எந்த கை ப்ராப்ளமோ அந்த கையில பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிராயர் ஓபன் பண்றாங்க, ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றாங்க, இல்ல டோர்ஸ் ஓபன் பண்றாங்கன்னா எந்த கை ப்ராப்ளமோ அந்த கை தான். அவங்க எந்த அளவுக்கு பண்றாங்கன்றத விட எப்படி பண்றாங்க, எந்த கை அதிகமா யூஸ் பண்றாங்கன்றதுதான் விஷயம். இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம கருத்துல கொள்ளணும். அது இல்லாம பயலேட்ரல் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன, எடுத்த உடனே உங்களுக்கு செயல்படாத கையை யூஸ் பண்ணுங்க, செயல்படாத காலை யூஸ் பண்ணுங்கன்னா யாரா இருந்தாலும் பயப்படுவாங்க அண்ட் பண்றதுக்கும் கஷ்டமா இருக்கும். 2 கை இன்வால்வ் ஆகுற மாதிரி, சோ ரைட் லெஃப்ட் ரெண்டுமே அஃபெக்ட் ஆனாலும் சரி, பாதிக்கப்பட்ட சைடு பாதிக்கப்படாத சைடு ரெண்டுமே சேர்த்து வேலைகள் பண்ண வைக்கலாம். சிம்பிள் வேலைகள். எக்ஸாம்பிள், இப்போ ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள் வைப் பண்ண சொல்றது. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இது எல்லாமே நம்ம அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அன்றாட வேலைகள்ல இன்கார்பரேட் பண்ணிக்க முடியும். தென் ஷிஃப்டிங் சொல்லுவோம். இப்ப நான் உட்கார்ந்து எழுந்திருக்கிறேன்னா இப்ப நம்ம டக்குன்னு எழுந்துக்க முடியும். இப்ப ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸா இருக்கும் போது அவங்களுக்கு வந்து எந்த சைடு பாதிக்கப்படுதோ அந்த சைடு தான் நிறைய வந்து லீன் ஆவாங்க, அந்த சைடே சாய்வாங்க. சோ அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்ப அவங்க எழுந்துக்க போறாங்கன்னா சீட்டோட கார்னர் கொஞ்சம் ஹிப்ப மூவ் பண்ணி முன்னாடி வந்துட்டு நல்லா இருக்க சைடு வெயிட் போட்டுட்டு அண்ட் அஃபெக்ட் ஆன சைடுல பக்கத்துல இருக்க சப்போர்ட் எடுத்துக்கணும். சேரோட கார்னர்ஸ் புடிச்சிட்டு முன்னாடி பெண்ட் பண்ணி ஒரு கவுண்ட் வச்சுக்கலாம். இப்ப யூசுவலி பேஷண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லுவோம்னா 1 2 3 ஒரு ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணி அப்புறம் எழுந்துக்க சொல்லுவோம். சோ இப்படி பண்ணும்போது அவங்க சேஃபாவும் எழுந்துப்பாங்க, இண்டிபெண்டாவும் எழுந்துப்பாங்க. சோ எங்கெல்லாம் வந்து இந்த உட்கார்ந்து எழுந்திருக்கிற சிச்சுவேஷன் வருதோ அதை இவங்க ஃபாலோ பண்ணலாம். இது இப்ப நம்ம சொன்ன எல்லா விஷயமுமே வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். இப்ப நம்ம சொல்ற ஆக்டிவிட்டிஸ் வந்து இவங்க வீட்லயுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நேயர்கள். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு நல்ல தெரபிஸ்ட பார்த்து கன்சல்ட் பண்ணிட்டு இதெல்லாம் அவங்க பண்ணலாமா. இப்ப நான் சொன்னது என்னன்னா, இப்ப லெஃப்ட் சைடு இருக்கிறவங்களுக்கு இதை பண்ணலாம்னு சொன்னேன். ரைட் சைடு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சோ ஒரு தெரபிஸ்டோட அட்வைஸோட இதை அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும். இப்ப கண்டிப்பா தெரப்பின்னு வரும்போது ஒரு 2 hours 3 hours தான் ஒரு டேல நம்ம கொடுக்க போறோம். மித்த நேரம் எல்லாம் பேஷண்ட் தான் தானா பண்ணிப்பாங்க. பிளஸ் அவங்கள பாத்துக்கிறவங்க கேர் கிவரோட சப்போர்ட்டோட தான் அவங்க பண்ணிப்பாங்க. சோ கண்டிப்பா ஹோம் ப்ரோக்ராம்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா, அவங்க ஒரு ரெகுலர் ஃபாலோ அப்க்கு வந்துக்கணும். இப்போ ஒரு மாசம் அவங்க பண்றாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் எப்போ வரணும், எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி அடுத்தடுத்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம பிளான் பண்ணி சொல்லி கொடுப்போம் பேஷண்ட்டுக்கு. ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன்ல இப்ப நிறைய புது டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்துருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பா. சோ இப்போ ஸ்ட்ரோக்னு எடுத்துக்கிட்டோன்னே மேனுவலா பாக்குறத விட டெக்னாலஜிஸ் இருக்குது. வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒண்ணு. சோ அது ஃபேமஸா இப்ப இருக்குது. சோ அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இமேஜினரி வேர்ல்டு, இப்போ உட்கார்ந்த இடத்துல இருந்தே நான் வந்து ஆப்ஜெக்ட் எடுங்கன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர் இல்ல ஃபுட்பால் பிளேயர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள எடுத்தோடனே நம்ம பிளே கிரவுண்ட்ல ஃபிட் இன் பண்ண முடியாது. சோ அவங்களுக்கு ஒரு இமேஜினரி வேர்ல்டு கிரியேட் பண்ணி சோ அது மூலமா இப்ப அவங்க கால் மூமெண்ட்டை கொண்டு வரலாம். ரோபோட்டிக் தெரபிஸ் இருக்குது, ரோபோட் யூஸ் பண்ணியுமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும். தென் டெலி ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அதுனா என்னன்னா, வீட்ல இருந்தே அவங்க பாத்துக்கிற மாதிரி ஆன்லைன் மூலமா கன்சல்ட் பண்ணி என்னென்ன தெரபிஸ் இருக்குது, என்னென்ன ஃபீட்பேக்ஸ் தேவைப்படுது பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து கொண்டு வந்துக்கலாம். சோ இது இல்லாம நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பிரசன்ட் ஃபீல்டுல இருக்கு. என்ன ஒரு டிஃபிகல்டிஸ்னா, இன்னும் நம்ம ஊர்ல அதை இன்கார்பரேட் பண்றது இல்ல. சோ அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணா ஓடிலயும் சரி அவங்களுக்கு ஒரு பெட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அண்ட் பேஷண்டோட இன்வால்வ்மெண்ட்டும் அதிகமா இருக்கும். ஓகே மேம். இப்ப நேயர்கள் நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இந்த ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்க குடும்பத்தினருக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண விரும்புறீங்க? இப்ப ஸ்ட்ரோக்னும் போது இப்போ கண்டினியூஸா ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கு, அதுல வர ஒரு சின்ன பாஸ் தான். ஒரு பர்டிகுலர் டியூரேஷன், ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனா கண்டிப்பா அவங்க திருப்பி அவங்களோட பேக் டு லைஃப்க்கு போக முடியும். ஒரு நல்ல டாக்டர் டீமை கன்சல்ட் பண்ணி ஒரு நல்ல
ரீஹாபிலிட்டேஷன் டீமை கன்சல்ட் பண்ணா ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த பேஷண்டோடவே இருந்து அவங்களுக்கு என்ன தேவைகள், என்ன சேலஞ்சு, என்ன பேஷண்ட்டுக்கான விருப்பம், அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணி அவங்கள கண்டிப்பா திரும்ப ஒரு நார்மல் லைஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப்ல கண்டிப்பா கொண்டு போக முடியும். சோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா உடனடியா டாக்டரை போய் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த ரீஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் தான் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர போகுது. ரொம்ப நன்றி மேம். ஏன்னா இவ்வளவு நேரமா வந்து இந்த ரீஹாபிலிட்டேஷன்ல இவ்வளவு ஒரு நன்மைகள் இருக்கு. சோ வீட்லயே இருந்துராம கண்டிப்பா நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணணும், நீங்க ஃபர்தரா இதை வந்து ப்ரொசீட் பண்ணணும், வீட்லயே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இவ்ளோ நேரமா இந்த ஸ்ட்ரோக் ரீஹாபிலிட்டேஷன்ல என்னென்ன விதமான காரியங்கள் இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்து நம்மளுக்கு இவ்ளோ நேரமா அநேக ஆலோசனைகளை கொடுத்தாங்க. சோ வருகிற வாரத்திலையும் ஒரு புதிய மருத்துவ ஆலோசனையோடு கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.